கண்கள் கண்ணீர் வரவழைத்து விட்டது எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்கள். எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா கிடையாது இல்லையா? வி.கே. சசிகலா கூட ஜெயலலிதா மாதிரி உடுப்பு போட்டு வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் இல்லைல்ல, முன்னாள் தேசிய தலைவர் தானே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா பாஜக வந்து இந்த மாதிரி காய் நகர்த்துது? இப்போ செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் எல்லாரும் இணைந்து எந்த அணிக்கு போவாங்க? ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா? இது மேலே போகலாம், அது கீழே வரலாம், இது கீழே வரலாம், அது மேலே போகலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து எந்த தேர்தலிலுமே வெற்றி பெறல. பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்ததுதான் பிழை என்று சொல்கிறாரா? நயினார் நாகேந்திரன் அதிமுக தானே, பாஜகன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. பாஜக தான் இத்தனை சேட்டையும் பண்ணிக்கிறதுன்னு நம்புறாங்க. எம்ஜிஆருக்கு பதில் ஜெயலலிதாவுக்கு பதில் என்று பழனிசாமி ஏற்றுக்கொண்டு அப்படி பார்க்கல. அவன் ஏற்றுக்கொண்டது அந்த சின்னமும் அந்த கட்சியும் தான். கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக சமூக செயற்பாட்டாளர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் என்று பன்முகத்தன்மை கொண்ட திரு TSS மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டையனை கட்சி நீக்கிட்டார். செங்கோட்டையன் வந்து ஒரு மிக நீண்ட ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து நடத்தியிருக்கிறாரு. அதில் வந்து எனக்கு வந்து கண்ணீர் வரவழைத்து விட்டது எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறாரு. 53 வருஷமாக நான் கட்சியில் இருந்தேன், எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எம்எல்ஏ, இப்படிலாம் வந்து அவர் பேசியிருக்காரு. ஒரு மூத்த தலைவர், ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர், அவருக்கு வந்து எந்த நோட்டீஸ் கூட கொடுக்காம திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிறது வந்து சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அவர் சார்ந்த பல பேரும் கருத்து சொல்கிறாங்க. இதில் போதுமான அளவுக்கு உண்மை இருக்கிறதா? இல்லை, அவர் சொல்வது எல்லாமே உண்மை. அவர் வந்து ஒரு நீண்ட வரலாறு உள்ளவர் என்பதும், 53 ஆண்டு இருந்தவர் என்பதும், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறார் என்பதும், அவர் இப்பொழுது வந்து அப்போலிருந்தே சட்டமன்ற உறுப்பினர், எடப்பாடிக்கு முன்னாலே என்பதும் எல்லாம் உண்மை. ஒரு மூத்த தலைவர் வந்து இப்படி நடந்துக்கிடக்கூடாதுங்கிறது தான் எடப்பாடி வாதம். அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இவ்வளோ ஆண்டு இருந்து அந்த விதிகளெல்லாம் நல்லா தெரிந்த செங்கோட்டையன், இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா காலத்தில் எவ்வளோ கராராக இருந்தார்கள் என்பதெல்லாம் கூட தெரிந்த செங்கோட்டையன், அவர் வந்து எடப்பாடி சொல்கிற வாதப்படி பார்த்தா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் நீங்கள் வந்து நெருங்குவது, பேசுவது, பயணம் செய்வது என்ற விஷயங்கள் ஒருங்கிணைக்கப் போகிறோம் என்று சொல்வது என்பதெல்லாம் வந்து கட்சி தொண்டர்கள் வந்து நாளை விதி மீறலுக்கு முன்மாதிரி ஆயிரும். ஆனால் நெகட்டிவ் மாடல் ஆயிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா கிடையாது இல்லையா? இப்போ ஜெயலலிதா அது வந்து பல பேர் சேர்ந்து தானே எடப்பாடி பழனிசாமி முன்மொழிஞ்சாங்க. யாரும் செங்கோட்டையனும் நான் தான் பரிந்துரை கடிதத்தை கொடுத்தேன்னு சொல்றாரு. அந்த பரிந்துரை கடிதத்தை கொடுத்ததே நான் தான் சொல்றாரு ஒரு செங்கோட்டையன். யாரும் எம்ஜிஆர் கிடையாது, யாரும் ஜெயலலிதா கிடையாது, ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் கிடையாது, எம்ஜிஆரும் ஜெயலலிதா கிடையாது, எடப்பாடியும் ஜெயலலிதாவும் கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது. ஆனால் அவரும் வந்து நான் ஜெயலலிதா, நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லவும் இல்லை. எம்ஜிஆர் கண்ணாடிலாம் போட்டு, தொப்பிலாம் போட்டு எம்ஜிஆர் மாதிரி போஸ்லாம் கொடுத்தாரு. அதாவது நீங்கள் வந்து வி.கே. சசிகலா கூட ஜெயலலிதா மாதிரி உடுப்பு போட்டு வந்தாங்க, அந்த மாதிரி அது எடுத்துக்கிட வேண்டியதான் நீங்கள். அதனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி சொல்லக்கூடிய வாதம் படி பார்த்தால் அப்படி உள்ளவர் இப்படி செய்யக்கூடாது என்பது தான் அவங்க வாதம். பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், செங்கோட்டையனுக்கு இது வந்து ஒரு 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 உளவியல் ரீதியாக அவருக்கு இருந்த மனவேதனை இருக்குல்ல, அவர் இது போன்ற கருத்துக்களை எல்லோரையும் ஒன்று சேர்க்கணும், வெளியேற்றப்பட்டவர்களோ வெளியேறியவர்களோ நீக்கப்பட்டவர்களோ அவர்களையும் சேர்த்து ஒருங்கிணைக்கணும் என்ற கருத்துக்களை வந்து உள்ளே இருக்கும் பொழுதே சொன்னார். சொன்ன பிறகு அவர் வந்து தனியாக அமித்ஷான்னு வேற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பொறுப்பில் இல்லாதவர். இப்போ அமித்ஷா வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் இல்லைல்ல, முன்னாள் தேசிய தலைவர் தானே. அப்படி உள்ளவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக உடனே போய் பார்த்துட்டு வந்தது. கூப்பிட்டாரா இல்லை இவரே போய் பார்த்தாரா? கூப்பிட்டாரு. இவரே போனாலும் அங்கே கதவை திறக்க மாட்டாங்க. என்ன அப்படியா? அமித்ஷாவின் நோக்கம் என்ன? செங்கோட்டையனை வச்சு பாஜகவை பொறுத்தவரை அதிமுக ஒற்றை தலைமையில் இருக்கக்கூடாது என்பதுதான். பாஜக வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கு. அவர்களுக்கு அதுக்கு ஒத்திசைவு போல, அவர்களுக்கு பயனுள்ளது போல
பயனாளியாக அவர்கள் ஆவது போல ஜெயலலிதாவுடைய மரணமும் சம்பவித்தது. சரிங்களா? ஏன்னா அதை இன்னமும் வந்து காரணங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வரப்படாதனால நாமும் பேசக்கூடாதுல்ல. அதற்கு பிறகு ஒற்றை தலைமை என்பதை வி.கே. சசிகலா வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜகவினுடைய காய் நகரத்தில் இருந்தது. அதே ஒற்றை தலைமை டிடிவி தினகரன் வந்துவிடக்கூடாது என்பது. சிறைக்கு அனுப்பப்பட சொல்றீங்களா? சிறைக்கு அனுப்பப்படுதல் என்பது உச்சநீதிமன்றத்திலிருந்து வருதுன்னு வைங்க. அதற்கு முன்னால் வித்யாசாகர் வந்து இங்கே குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு பதவியேற்பு கொடுக்கணும். பதவியேற்பு கொடுத்துட்டு பிறகு சிறைக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? மக்கள் மத்தியில் பாஜக திட்டமிட்டு செய்தது என்று சொல்லி எதிராக பெறும். அதாவது பாஜக என்ற ஒன்றிய தலைமை எல்லாவற்றையும் நச்சுத்தனமாக அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு தலைமை தன் உடன் வந்தவர்களையே கூட கட்சிகளை உத்தவ் தாக்கரே கட்சியானாலும் சரி, நிதிஷ்குமார் கட்சியானாலும் சரி, அவர்களை பிளவுபடுத்துவதற்கு முயற்சி எடுக்கும் ஒரு தலைமை தமிழ்நாட்டில் வந்து தன்னை சவால் விடக்கூடிய அதிமுகவுக்கு எதிராக போனது என்பது பகிரங்கமாகி பாஜகவுக்கு கீழிறங்கிடும். அதனால இவர்களை பதவியேற்கவே விடாமல் அந்த சிறைக்கு போகிற போக்கை வந்து அனுமதிப்பது என்ற அணுகுமுறை தான் எடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா பாஜக வந்து இந்த மாதிரி காய் நகர்த்துது, 2 விதமாக பிரிக்க பார்க்குது, உடைக்க பார்க்குது அதிமுக? நல்லா தெரியும். அப்புறம் மீண்டும் அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காருன்ற கேள்வி வருதுல. நிச்சயமா வரணும், அதெல்லாம் வரணும். அதாவது செங்கோட்டையன் இப்படி பேசும் பொழுதே யார் பின்னால் இருக்கிறார்கள் என்று தெரியும்னு சொன்னவர் எடப்பாடி. நினைவுபடுத்தி பார்த்தா இல்லைங்களா? அப்போ பின்னால் இருப்பது நான் தான் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் நேரடியாக சொல்லும்போது டிஎம்கே சொல்ல திமுகவது பி டீம் இப்போ அது இப்போ இதுவரை அவர் அரசியல் காரணத்துக்காக சொல்லக்கூடிய வாதம் இல்லை. இதனால் பலன் யார் பெறுவார் தேர்தலில் என்பதுக்கு சொன்னதாக பொருள். அதிமுக என்ன அவர்களுக்குள் உள்ள பிளவு இருப்பதாக ஒரு பிம்பம் வந்து கட்டியமைக்கப்பட்டு தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள அதிமுகவினுடைய வாக்குகள் என்பது சிதறடிக்கப்படுமானால் அதனால் பலன் பெறுவது திமுக தானே. அதனால் திமுகவினுடைய பி டீமாக இயங்குகிறார்கள்னு சொல்கிறார். அது அரசியல் அரங்கில் தேர்தல் நெருங்கும் பொழுது அதை சொல்லாமல் இருந்தால் உள்ளதை சொல்லாமல் இருந்த மாதிரி அர்த்தம். அதுதான் பொருள், அதற்கு வேற. ஆனால் ஏற்கனவே பின்னால் இருப்பது யார் என்று சொல்லி எனக்கு தெரியும்னு சொன்னது இருக்க அமித்ஷாவை சொல்கிறாரு. அமித்ஷாவை தான் அர்த்தம். எப்போ? அமித்ஷா இவரும் சேர்றதுக்கு முன்னால் இல்லைங்களா? அப்போ தானே சொன்னார். சேர்ந்த பிறகு கூட சொன்னார் செங்கோட்டையன் சென்னை போய் வந்தோடனே யார் பின்னால் இருக்காங்க. அதற்கு பிறகு செங்கோட்டையனால் பேச முடியல பார்த்தீங்களா? அவருடைய மாவட்ட பொறுப்பு நீக்கப்படுது இல்லையா? செங்கோட்டையன் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஆனாலும் செங்கோட்டையன் அங்கே போய் இவரை பார்த்தார், இங்கே போய் இவரை பார்த்தார் என்ற பேச்செல்லாம் வெளியே வரும் பொழுது இல்லை அப்படி யாரையும் பார்க்கவில்லைன்னு செங்கோட்டை மறுத்துட்டே இருந்தாரா இல்லையா? ஆமாம். இந்த பசும்பொன் நிகழ்வுக்கு முன்னால், அக்டோபர் 30 நிகழ்வுக்கு முன்னால் செங்கோட்டையன் இல்லைன்னு மறுத்து கொண்டே இருந்தாரா? அப்போது அவர் வந்து உளவியல் ரீதியாக வேதனையில் இருக்கிறார் தானே பொருள். இப்போ அவரை ரிலீவ் பண்ணி விட்டாச்சு. செங்கோட்டையன் விருப்பத்திற்கு எடப்பாடிக்கு எதிராக பகிரங்கமாக செயல்படுவதற்கு இந்த என்ன வெளியே தள்ளுதல் நீக்குதல் என்ற எடப்பாடியின் உத்தரவு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையா? அதனால செங்கோட்டையன் மனது நிம்மதி அடையலாம். ஆனால் அவரு வேதனை என்பதுதான் வேதனைன்னு வெளியில் சொல்றது அரசியலுங்க. உளவியல் ரீதியான வேதனைகளில் இருந்து அவர் விடுதலையாகிவிட்டார். அதே போல செங்கோட்டையன் என்ன செய்ய வெளியையும் தள்ள முடியல, உள்ளேயும் வைத்திருக்க முடியல என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு நீக்கியதன் மூலம் பிரச்சனை முடிஞ்சிச்சு என்று அவரும் நிம்மதி அடைந்தார். தேவர் ஜெயந்தி என்பது ஒரு பொது நிகழ்வு. அதில் வந்து கலந்துக்கூடிய ஒரு முன்னாள் தலைவர்கள் அவங்கள வந்து சந்தித்து பேசுறதில் அப்படி என்ன ஒரு தீமை வந்துட போகுது கட்சிக்கு? அதுதாங்க வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அதெல்லாம் தீமையும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சி தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கன்னு தான் அவங்க கட்சி தலைமை நினைக்கும். இல்லை இப்போ எதிர்வாக இருக்கக்கூடிய பாஜக சேர்ந்தவர்களும் திமுக சேர்ந்தவர்களும் கூட ஒரே இதில் சந்தித்து பேசுகிறாங்க. அதனால ஒன்றுமே பொது நிகழ்வுகளில் பேசுகிறாங்க. அதனால ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆனால் என்ன சீமானும் வைகோவும் சேர்ந்து கொடுத்தது என்பது அந்த வட்டாரத்தில், தமிழ் தேசிய வட்டாரத்தில் ஒரு புழுக்கமாகவும் ஒரு சலசலப்பாகவும் ஒரு அகில இந்திய ரீதி உலக ரீதியில் உள்ள ஈழத்தமிழர் மத்தியில் என்ன ஒரு சர்ச்சையாகவும் ஆனதா இல்லையா? அது மட்டும் ஏன் ஆகுது? புரியுதுங்களா? அப்போ சீமானுடைய கடந்த கால நிலைப்பாடு பெரியாரை எதிர்த்தும் திராவிடத்தை எதிர்த்தும் திமுக எதிர்த்தும் இருந்தது என்பதும்
குறிப்பாக வைகோவை எதிர்த்து கடுமையாக இருந்தது என்பதும் அது பெரிய சர்ச்சையாக போனது என்பதும் நடந்து முடிந்த கதை. இப்பொழுது சந்தித்த பொழுது ஒன்று கூடினார்கள். முன்னால் ஏற்கனவே ஒருவருக்கொருவர் என்ன கேதம் மருத்துவமனை பார்க்குற எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க ஊடகவியலாளர்கள்ட்ட விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஏன் விளக்கம் சொல்லணும்? ஏதோ வந்தோம் சந்திச்சோம் போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலையே, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போகல. அவங்க விளக்கம் சொல்கிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போ இருவருமே இன்றைக்கு எந்த பக்கம் இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ அல்லது விஜய் கட்சியோ இல்லாமல் திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்ற கருத்து வெளியே பரவுதா இல்லையா? அப்போ அதை ஒட்டி திராவிடம் தமிழ் தேசியம் என்ற விஷயங்கள் விவாதிக்கும் இடங்கள், நம்ம விவாதிக்கும் இடங்களில் அது சர்ச்சையாகுது. அதே போல் அதிமுக என்று விவாதிக்கக்கூடிய அவர்கள் மத்தியில் இது ஒரு சர்ச்சை. சரி, இதில் அவருக்கு செங்கோட்டையன் அவர்கள் தெளிவான ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து எந்த தேர்தலிலுமே வெற்றி பெறலை, ஆட்சி அமைக்கவும் முடியல, பல தேர்தல்கள் வெற்றி பெறவும் முடியல. அப்படி இருக்கும்போது அந்த தோல்விக்கு அவருடைய முடிவு தான் காரணம் அப்படின்னு குற்றம் சுமத்துறாரு. இப்போ என்ன செய்யணும்னா, வெளியில் போனவர்களை எல்லாம் அல்லது அனுப்பப்பட்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதிமுகவினுடைய வலுவாக்கணும் அதிமுகவை, அப்போ நம்ம தேர்தல் ஜெயிக்க முடியும் என்பதாக ஒரு அதிமுக தொண்டனாக முன்னாள் தலைவராக அவர் யோசிக்கிறார். அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அதில் முரண்பாடு இருக்கா இல்லையா என்று பார்க்க முடியும். நம்ம செங்கோட்டையன் இப்படி சொல்கிறாரே, 2019 தேர்தலை சொல்கிறாரா, 2021 தேர்தலை சொல்கிறாரா? இரண்டிலுமே பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்தது தான் பிழை என்று சொல்கிறாரா? அப்படி சொல்லல அவர். அப்படி தானே சொல்லணும். நீங்கள் கராராக காரணம் சொல்லணும்ல. பாஜக இவர் தலைமையாக இருந்ததுனால தோற்று போகுமா? இல்லை, செங்கோட்டையன் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது, கட்சி உடைந்து விடக்கூடாது என்பதற்காக நான் அமைதி காத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சியை தலைமை தாங்குவதற்கான ஒரு பொறுப்பை சசிகலா என்னிடம் கொடுக்க வந்தார் அப்படின்ற கருத்தை சொல்கிறார். அதில் உண்மை நடந்ததா? அது உண்மையாகவே அப்படித்தான் பேசப்பட்டது. அதற்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டுமோ அந்த செலவுக்கு இவர் தயார் இல்லை என்பது போலவும் சொல்லப்பட்டது. அதனால் அதற்கு தயாராக இருந்தவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார் என்பதாகவும் வெளியே சொல்லப்பட்டது. இப்படித்தான் வெளியே வந்த செய்தி. கூவத்தூரை பற்றிய செய்திகள் அப்படித்தான் வந்தது. அப்போ இன்னொன்று சொல்கிறார், அவர் எப்படி பதவி வாங்கினார் என்பது நாட்டுக்கே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அடிக்கொடிட்டு பேசுகிறார். இல்லை, எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தாண்டி எடப்பாடி பக்கம் என்ன சொல்லுவாங்க? இத்தனை நீதிமன்றங்களுக்கு போய் ஓபிஎஸ் போய், கேசி பழனிசாமி போய், புகழேந்தி போய், என்ன சசிகலா போய், எல்லோரும் போய், அதற்கு பிறகும் கூட என்ன நீதிமன்றங்கள் மூலமாகவும் தேர்தல் ஆணையம் மூலமாகவும் என்ன கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மூலமாகவும் மீண்டும் நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி என்பதுதான் அவங்க தொண்டர்கள் பார்ப்பாங்க. அதனால் வெளியே உள்ளவர்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் கட்சியினுடைய விதிகள் படி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பது வெளியே உள்ள நாம் கருத்து சொல்லவும் முடியாது, தீர்மானிக்க முடியாதுனால. இப்போ இதில் டிடிவி தினகரன் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுவது போல பொது இடங்களில் பேட்டி கொடுக்கறதாகட்டும், பதில் சொல்வதாகட்டும் நடந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஓ பன்னீர்செல்வமும் பாஜகவிலிருந்து விலகிவிட்டார், பாஜகவிலிருந்து விலகிட்டார். இப்போ செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் எல்லாரும் இணைந்து எந்த அணிக்கு போவாங்க? ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகி இருக்கிறார். அவர் விலகக்கூடாது, திரும்ப வர வேண்டும் என்று சொன்ன டிடிவி சில நாட்களிலேயே அவரும் விலகியிருக்கிறார். சரிதானா? அதற்கு பிறகு பாஜகவினுடைய தலைமையால் அமித்ஷாவால் அழைக்கப்பட்டு 2 முறை டெல்லி போய் வந்த செங்கோட்டையனும் சேர்ந்திருக்கிறார். பாஜக தலைமையை இன்னைக்கு என்ன எதிர்க்காமல் இருக்கக்கூடிய, உடன்பட்டு இருக்கக்கூடிய விகேஎஸும் இருக்கிறார். அதனால் எல்லோருமே பாஜகவுடன் பகையோ முரண்பாடோ அறுத்து கொண்டதோ விலகினார்களோ சொல்ல முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்பொழுது முதலமைச்சராக எடப்பாடியை கொண்டு வருகிறோம் என்று சொன்னதற்காக இவர்கள் வெளியே வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. இல்லை, ஓ பன்னீர்செல்வம் ஒரு சந்திக்க வாய்ப்பு கொடுக்கலன்றது காரணத்தை சொல்லி வெளில வந்தார். அது காரணம் சொல்லலாம். ஆனால் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை அதைத்தான் டிடிவின்னு சொல்கிறாரு. என்ன முடியாது, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. இப்பொழுது உண்மையான குறி எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான இவர்கள். எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் முரண்பாடு வருமானால் என்ன, எடப்பாடி என்ன சொல்கிறாரு? அதிமுக இதுவரை
கூட்டணியை எப்பொழுது முடிவு செய்தது? ஒவ்வொரு தேர்தலுக்கும் முந்திய மாதம்தான் முடிவு செய்யும். இதுதான் 19லும் நடந்தது, 21லும் நடந்தது. சொல்லியிருக்காரா இல்லையா? இல்லையா? அதனால இதற்கு முந்தைய தேர்தலுக்கு போலவே இப்பொழுதும் கூட்டணி அப்பொழுதுதான் முடிவாகும். அப்போ இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இல்லையா? அதுதானே நமக்கு தெரியல. அமித்ஷாவோட கையை பிடிச்சி தூக்கி நின்றதெல்லாம் என்ன காட்சி அது? யாரும் சேர்றாங்க, நிற்கிறாங்க, அதற்கப்புறம் இப்படி சொல்கிறாங்க, அவர் கூட்டணி ஆட்சிங்கிறாரு, இவர் இல்லை தனி ஆட்சிங்கிறாரு. இந்த விஷயங்கள் கீழே போய்கிட்டு இருக்கு. எது எப்படி போனாலும் கீழே உள்ள தொண்டர்களுக்கு நயினார் நாகேந்திரன் வீட்டில் போய் அறுசுவை உணவுலாம் சாப்பிட்றாரு. நயினார் நாகேந்திரன் அதிமுக தானே, பாஜகன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க திருநெல்வேலிக்காரங்க. அது இருக்கட்டும். ஆனால் கீழே உள்ள தொண்டர்கள் என்ன நினைக்கிறான்? பாஜக தான் இத்தனை சேட்டையும் பண்ணுகிறதுன்னு நம்புறாங்க. அதனால பாஜகவுடன் அதிமுக சேர்ந்து தேர்தலில் நிற்குமானால், எடப்பாடி சொல்ற மாதிரி இல்லாம ஒன்னா நிற்குமானால், அவர் கூட்டணி அப்புறம் தான் முடிவாகுங்கிறாரு. நான் இப்போவே முடிவாயிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு பாஜக அதிமுக கூட்டணி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பேசினா இருக்குமானால், பாஜக நிற்கும் இடங்களை எவ்வளவு போராடி எவ்வளவு வாங்குறாங்களோ அத்தனை இடத்திலும் அதிமுக தொண்டர்கள் உளமாற ஓட்டு போடுவார்களா என்றால் அதிமுக ஆதரவாளர்கள் நிச்சயமாக போட மாட்டார்கள், தொண்டர்களும் உளமாற போட மாட்டார்கள். அவையெல்லாம் அங்கே நிற்கக்கூடிய விஜய்க்கு போய் சேருமா என்ற கேள்வியும் இன்னொன்று இருக்கு. இப்போ இதில் நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது பாஜக தான் இந்த பின்னணியில் இருக்கிறது என்பதாக நீங்கள் சொல்கிறீங்க, புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் சொல்கிறத வச்சு. ஆனால் அண்ணாமலை அவர் வந்து திடீர்னு வந்து இப்போ பேசியிருக்காரு. இப்போ எல்லா தலைவர்களையும் டிடி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டை சேர்த்தது நான் தான், சந்திக்க நான் தான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லா நேரத்திலும் பொறுமையாக இருக்க முடியாது, எனக்கும் வந்து கோவம் வந்துடும் அப்படிலாம் வந்து வாக்குறுதி கொடுத்ததுக்காக அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன நடக்குது இப்போ அப்படின்னா? நான் மீண்டும் சொல்வது போல அண்ணாமலை தலைமையிலான பாஜக என்று ஒன்று இருக்கிறது. அது இன்றைக்கு கொஞ்சம் இறங்கி கீழே இருக்கலாம். நயினார் நாகேந்திரன் தலைமையிலான ஒரு பாஜகன்னு ஒன்று இருக்கிறது, அது மேலே இருக்கலாம். இது மேலே போகலாம், அது கீழே வரலாம், இது கீழே வரலாம், அது மேலே போகலாம். அதனால அண்ணாமலை தலைமையை மீண்டும் அண்ணாமலை கருத்துக்களை, எடப்பாடியை தூக்கி எறிய வேண்டும் என்ற கருத்துக்களை அகில இந்திய பாஜக ஏற்கும் பொழுது எடப்பாடி சொல்றது உண்மையாகிவிடும். பாஜக அதிமுக கூட்டணி இருக்காது என்பது போல வரலாம். அதனால தேர்தல் நெருங்கும் பொழுது கூட்டணிகள் எப்படி மாறப்போகிறது என்று தெரியாது. இப்போ எடப்பாடி சொல்றாரு, அதிமுக தாவேகாவுடன் பேசவில்லை, தாவேகாவும் அதிமுகவுடன் பேசவில்லை. தாவேகா தரப்புலையும் வந்து சில விஷயம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன கருத்து சொன்னோமோ அது உறுதியாக இருக்கோன்றாங்க. இன்னொரு தரப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக விஜய் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய கேட்பாங்கங்க. அதனால் அரசியலில் சொல்வதை வைத்து கொண்டெல்லாம் வந்து நம்ம பார்ப்பதில்லை, செயலில் என்ன நடக்கிறது என்ன நடக்கும் என்பதை வைத்து தான் பார்க்க முடியும். இப்போ என்ன நடக்கும்? இப்போ 3 பேர் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. டிடி தினகரன் இருக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கிறாரு. இப்போ இவர்கள் 3 பேரும் இணைந்து ஏதாவது ஒரு புதிய அணியை உருவாக்குவாங்களா, இல்லை வேறு அணியில் போய் சேருவாங்களா? என்ன நடக்கும் வருங்காலத்தில்? இல்லை என்ன அனுமானிக்கிறீங்க? அதாவது எடப்பாடி சொல்வது போல திமுகவினுடைய பி டீம்னு சொல்கிறார். திமுகவினுடைய பி டீம்னு அவர் சொல்வதற்கு காரணங்களை சொல்லும் பொழுது, ஓபிஎஸ் வந்து திமுக ஆட்சி தான் மீண்டும் வரும் என்று சொன்னதை காரணம் காட்டுறார். சரிதானா? அதே மாதிரி டிடிவி தினகரன் 3 வாரங்கள் முன்னாலேயே என்ன சொல்லிட்டாருன்னா, எடப்பாடியை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாது என்பதில் நாங்கள் தான் ஏற்கனவே வெற்றி பெற்றோம் சொல்கிறார். நமக்கும் தெரியும் அதிமுகவினுடைய எண்ணிக்கையும், டிடிவி தினகரன் எங்கெல்லாம் அதிமுக வாக்குகளை என்ன பழுதடைய வைத்தாரோ அல்லது பிரித்தாரோ அங்கெல்லாம் திமுக வெற்றி பெற்றதும் நமக்கு தெரியும். அப்போ அது ஒரு 24 தொகுதியா 30 தொகுதியா 34 தொகுதியான்னு ஒரு விவாதம் இருக்குது, அதுக்கு கரெக்டாக பார்க்கணும். அப்போ அத்தனை தொகுதிகளிலும் எடப்பாடியை தலைமையிலான அதிமுகவை தோற்கடிக்க வைத்து அதன் மூலம் முதலமைச்சராக ஆட்சிக்கு வருவதை தடுத்தது நான் தான் என்று டிடிவி சொல்வதில் உள்ள புள்ளிவிவர நியாயங்களும் வரலாற்றில் இருக்கு. அதனால இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கக்கூடாது என்கிற ஒரு உறுதியில் அவங்க இல்லை டிடிவி இருக்கிறாரு. இல்லை, ஆனால் அவங்களுக்கான அரசியல் லாபம் என்ன? அரசு அடுத்த கட்டத்தில் அவங்களுடைய கட்சியை வளர்ப்பு இருக்கோ, அவங்களுக்கு ஆதரவாளர்களும் சட்டமன்ற உறுப்பினராக மாறுவதற்கோ எந்த முயற்சி எடுக்கலையே அவங்க? அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இப்படி சொன்னாலே போதும்னு நினைக்காங்களான்னு நமக்கு தெரியாது, அவங்கள தான் கேட்கணும். ஆனால் ஒன்று தெரியும், தென் மாவட்டங்களை எல்லோரும் குறி வைக்காங்க. தென் மாவட்டங்களில் தேவர் ஜெயந்தியை தேர்ந்தெடுத்தது அதுக்காகத்தான் தேர்ந்தெடுத்தது. முக்குலத்தோர் மத்தியில் தான் அமமுக பிரித்த வாக்குகள் என்பதன் மூலம் 34 தொகுதியோ 34 தொகுதியிலையோ இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிலிருந்து
பிரித்தெடுத்த வாக்குகளின் மூலம் திமுக வெற்றியை எளிதாக்கியது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். இந்த இடங்களில் உள்ள அமமுகவினுடைய தலைவர்கள் இருந்தவர்கள் இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னு சொன்னால், ஓபிஎஸ்க்கு இருந்த தலைவர்கள் ஏரியா வைஸ் இருப்பாங்கல்ல, வட்டார லெவலில், அவங்கெல்லாம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக போயிட்டாங்க. நான் புள்ளி விவரமாக சொல்கிறேன், ராமநாதபுரத்தில் சொல்கிறேன், திருநெல்வேலியில் சொல்கிறேன், ஏன்னா இதில் விருதுநகரில் சொல்கிறேன், அப்படியாக சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் சொல்கிறேன், இப்படியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை சொல்கிறேன். ஆனாலும் அவர்கள் போனாலும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வாக்குகள் இருக்குல்ல, அதை பிரிக்க முடியும் என்ற நம்பிக்கை அதிமுக அல்லாத கட்சிகள், அதாவது இந்த பிரிந்து நிற்கக்கூடிய டிடிவியோ ஓபிஎஸ்ஓ அல்லது அங்கிருந்து அதை எட்டி பார்க்குற செங்கோட்டையனோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ நினைக்கலாம் அப்படி வாய்ப்புகள்னு. ஆனால் வேறொரு புது ஃபேக்டர், புது சக்தி விஜய் தலைமையிலான தாவேக்கான்னு வந்திருக்கு. நாம் கேள்விப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உசிலம்பட்டி பகுதியிலெல்லாம் அந்த வட்டாரத்தினுடைய தேனி மாவட்டத்தினுடைய பிரமலக்கல்ல சமூகத்தில் இருந்து கொத்து கொத்தா பெரிய அளவுக்கு வயது கூடிய பெண்கள் உட்பட தாவேக்கா வந்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் இறுதியாக ஒரு கேள்வி, இதில் யார் துரோகி அப்படிங்கிற கேள்வி வந்து பரவலாக வந்து பேசப்படுகிறது அதிமுகவில். எடப்பாடி பழனிசாமி துரோகி என்பதாக டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் சொல்கிறாங்க, ஓ பன்னீர்செல்வம் உட்பட பல பேர் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் துரோகம் செய்வர்களுக்கு கட்சியில் இடமில்லை என்பதாக சொல்கிறார். செங்கோட்டையன் திரும்பி சொல்கிறார் யார் துரோகி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. இப்போ இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஒருத்தவங்க மாற்றி மாற்றி வந்து யார் துரோகி என்கிற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இதில் அதிமுக தொண்டனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவன் யாரை துரோகியாக நினைப்பான்? அதாவது அவன் வந்து எதையுமே கவலைப்படல. எந்த பக்கம் ரெட்டை இலை இருக்குதோ, எந்த பக்கம் கட்சி இருக்குதோ அதை மட்டும்தான் பார்க்குறான். எம்ஜிஆரை பார்த்தோம், ஜெயலலிதாவை பார்த்தோம், அதுக்கப்புறம் யார் வர்றாங்க, ராமசாமியா குப்புசாமியா பழனிசாமியான்னு அவன் சீரியஸாக பார்க்குறதில்ல. பழனிசாமி வந்த பிறகு ஆண்டு பல ஆயிட்டு என்பதனால அவர் நிறுவப்பட்டுட்டாரே தவிர, வலியை இவன் வந்து எம்ஜிஆருக்கு பதில் ஜெயலலிதாவுக்கு பதில் என்று பழனிசாமி ஏற்றுக்கொண்டு அப்படி பார்க்கல. அவன் ஏற்றுக்கொண்டது அந்த சின்னமும் அந்த கட்சியும் தான். அதனால் கட்சி என்ற அளவுக்கு, சின்னம் என்ற அளவுக்கு அவர்கள் பக்கம் நிற்குது. தேர்தல் வரும்பொழுது தான் அந்த மக்கள், அந்த பிரிந்து நின்றவர்களுக்கு உடன் சென்றவர்கள் இப்பொழுது திரும்பி வந்துட்டாலும் அதிமுக தாய்க்கழகத்துக்கு அவர்கள் வாக்கு எங்கே செலுத்துவார்கள் என்பதை பார்க்கணும். ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய திசை திரும்பிய 19ஆம் ஆண்டு, 21ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு 3 தேர்தல்களிலும் முக்குலத்தோர் மத்தியில் இருந்த வாக்குகள் திசை திரும்பிய வாக்குகள். அவை தாவேக்கா பக்கம் போயிருச்சுன்னு சொன்னால் அது வேற ஒரு பரிமாணமாக இருக்குமே தவிர அதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம கணக்கும் பார்க்க முடியாது. ஏன்னா திமுகவுக்கு முழுமையாக வந்துவிட போகிறது என்பதும் பார்க்க முடியலை என்பது தான் தென் மாவட்டங்களில் உள்ள நிலை. அதனால் இது மாதிரி ஒரு குழப்பமான விளைவை எதிர்பார்த்து கொண்டிருப்பது தான் இருக்குது. ஒன்று மட்டும் சொல்லலாம், ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வளர்ச்சியை பற்றி முன்னைக்கு இப்போ நாங்கள் வளர்ந்துருக்கோம். காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டால் கிராம கமிட்டியெல்லாம் செல்வப்பிறந்தை தலைவராக வந்த பிறகு கிராம கமிட்டியெல்லாம் கட்டி நாம் வளர்ந்துருக்கிறோம் என்பதை அவங்க மாநில செயற்குழுலையும் பேசுவது, அவங்க வெளியையும் பேசுவது. அது 22,000 கிராமங்களில் கிராம கமிட்டி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து கிராம கமிட்டிக்கு 10 பேர் என்பதாக போட்டு, அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் அல்ல, புதியவர்களை போட்டு அவர்கள் மூலமாக 60,000 பேரை திரட்டியும் திருநெல்வேலியில் எஸ்ஐஆரை எதிர்த்த மாநாட்டையும் நடத்தி வெற்றிகரமாக காமிச்சாங்க. அகில இந்திய தலைமை வந்தவர்களுக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு தாங்கள் வளர்ந்துருக்கோம்னு அவங்க சொல்லலாம். திமுகவும் நல்வாழ்வு திட்டங்கள்லாம் கொடுத்து எங்களுக்கு சாதகமாக இருக்கிற நிலைமை வளர்ந்துருக்கோம்னு சொல்லலாம். அதிமுகவை பொறுத்தவரை எங்கள் கட்சியினுடைய வாக்குகள் அப்படியே இருக்கிறதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறையலன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க சொல்லலை. தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயமா பார்க்குறாங்க. பெரிய விஷயமாக பார்க்குறாங்களோ, சின்ன விஷயமாக பார்க்குறாங்களோ, ஆதாரபூர்வமாக பார்க்குறாங்களா, நம்பிக்கையுடன் பார்க்குறாங்களா, அதுதான் வெற்றிக்கு அறிகுறின்னு பார்க்குறாங்களா என்பது அடுத்த விஷயம். ஆனால் அவங்க பார்க்குறாங்க இப்படி தான், குறையல்ல என்பது போல் வாதம் பண்ணுறாங்க. அதில் ஏற்கனவே இந்த 19, 21, 24 வெளியே போன வாக்கு வங்கி என்பது தாவேக்கா பக்கம் போகுமானால் என்ன, அது வந்து குறைவு என்பதாகத்தான் பார்க்கணுமே தவிர, அவர்கள் 19க்கு முன்னால் உள்ள சூழலில் தங்களுக்கு இருந்த வாக்கு வங்கி என்று சொல்லி கணக்கு பார்த்து 30 விழுக்காடு 31 விழுக்காடுன்னு நினைத்தாங்கன்னா அதுதான் சரியா என்று பார்க்கக்கூடிய பார்வை தான் வரும் தேர்தல் நிரூபிக்க போகுது.
நல்லது சார். நிகழ்ச்சி வழி பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த தொலைக்காட்சி சார்பில் நன்றி சார். நன்றி. கேள்வி களம்.